வீக் டேஸ் ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதுனால வீக்கெண்ட் ஆனாலே வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தமாக. ஸோ வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து கவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அண்ட் பாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறீங்க, நிறைய எங்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி தான். அண்ட் முக்கியமான அப்டேட்ஸும் சில இருக்கா, சரி அதான் ஒரே வீடியோவாக போட்டுடலாம். இன்றைக்கி மற்ற வீடியோஸ்லாம் எடுக்கலைன்னா எனக்கு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கே போயிடுச்சு. நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேர் தான் க்ளீன் பண்ணுறது. பட் நம்ம எப்போ க்ளீன் பண்ணுவோன்னா, எப்போல்லாம் நியூ ஸ்டாக் வருதோ அப்போல்லாம் நம்ம கம்பல்சரி க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து நியூ ஸ்டாக் வந்து இன்னும் 2 நாளில் வரப்போகுது இல்லையா. ஸோ நாளைக்கு இல்லை நாளைக்கு எங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் அது வரது அப்படிங்கிறதுனால தான் சரி ஓகே க்ளீனிங் ப்ராசஸ் பார்த்துடலான்ட்டு அப்படியே அம்மா இடையில இந்த கஞ்சும் போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து கஸ்டமருக்கு வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குது, எங்களுக்கு இன்னும் நிறையா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமாக ஹோல்சேலுக்காக நிறைய நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வாங்கியிருக்கோம், கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறோம். எங்கிட்ட இருக்கிற நிறைய சிஸ்டர் வந்து அவங்களோட பேபிஸ்க்காக வந்து லக்கி ஸ்கூப் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து பேபி லக்கி ஸ்கூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு 1 மந்த் போட்டும் அடல்ட்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருக்கும். இன்னைக்கு நைட்டு வந்து பார்ட் 1 வீடியோ மாதிரி கிட்ஸுக்கானதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வருது, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்டில் தென் பை.